நல்லா இருக்குப்பா. அதாவது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிக்கிறாங்கப்பா. அந்த இது யூஸ்வலா ஒரு எத்ததையே இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஆசை அந்த அதை மாடுலேஷன்ல வச்சு அது எப்படிலாம் மாத்துது மைண்ட, லவ்வர்ஸ்குள்ள எப்படிலாம் மாறுது, அது வந்து கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போறாங்களா லவ் அப்படின்றத கதை. ஃபைட் நல்லா இருக்கு ப்ரோ. அருண் எல்லாம் சொல்ல வேணாம் ப்ரோ. அருண் என்ன இருந்தாலே அவருக்கான ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு ஃபைட் எப்படி போடுவாருன்னு. அந்த ஸ்டைல் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து பிஜிஎம்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபைட் அப்போ எல்லாம் போட்டிருக்காரு. அது வந்து சாரி அளவுக்கு போட்டிருக்காரு. அது நல்லா இருக்கு. அது ஒரே ஒரு ரொமான்டிக் சாங் தான். அது நல்லா இருக்கு. இவருக்கு வந்து மேட்ச் ஆகுது அவர் வாய்ஸ் எப்படி ஹீரோயின் தான் மெயின். ஹீரோயின்ஸ் தான் படமே நவரும். ஹீரோயின் தான் இந்த முக்கியமான ரோல். அவங்க தான் வந்து எப்படி அவங்களால தான் இவர் வருவாரு. அது மாதிரிலாம் நிறைய நடக்கும். பிரேக்கப்லாம் எப்படி ஆகுது அதுதான் கதையை. இல்ல ப்ரோ இது டிஃப்ரெண்ட். ஆனா ரோல் வந்து அதுக்கு அதில் பண்ண மாதிரியே நல்லா பண்ணிருக்காரு. இல்ல ப்ரோ ஃபைட் பிடிக்காதவங்களுக்கு மேபி அந்த ஃபீல் வரலாம் லைட்டா. ஃபைட் வேணும் ப்ரோ. ஏன்னா நிறைய வில்லன் இருக்கிறாங்க. நிறைய வில்லன் இருக்க பட்சத்துல ஃபைட் இருந்தா கரெக்டா இருக்கும். ஸோ அது வந்து தேவையான போயிருக்கா. அவங்க ஃபைட் பிடிக்காதவங்களுக்கு மேபி அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ரெண்டு ரோலுமே ஈக்குவல் ஸ்பேஸ் இல்ல ப்ரோ. ஒருத்தர் வந்து கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு, இன்னொருத்தர் தான் ஃபுல்லா டிராவல் ஆகிறாரு. அதனால வந்து அவருக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல அவர் மாசம் இருந்தார், நல்லா ஸ்டைலா இருந்தாரு. ஓகே ப்ரோ. அதாவது எப்படின்னா தப்பான விஷயம் எதுவும் இல்லை படத்துல. நல்ல கதை, நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு முதியோர்கள்லாம் கூட வந்து பார்க்கலாம். சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லிருக்காங்க. அதுதான் தப்பு இல்லை. அப்போ யாரும் வந்து பார்க்கலாம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கு. கதையுமே நல்லா ரொம்ப வந்திருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு 6 சீக்வன்ஸ் என்ன 5 சீக்வன்ஸ் ஏதோ இருக்கும். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அருண் விஜய் சார் படம்னாலே ஃபைட் சீக்வன்ஸ் கம்பல்சரி. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருமே வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ அவங்க இதுவுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு சொல்லவே வேண்டாம் ப்ரோ. நம்ம சாம்சியஸ் அவர் சொல்லவே வேண்டாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை தேவையான இடத்துல வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு கதை. இல்லை அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில. ஸோ தடம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது ரெட்டத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கு. ஃபேமிலியோட கம்பல்சரி வந்து பார்க்கலாம். எங்கேயுமே வந்து ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். தனுஷ் சார் சாங் சொல்ல வேண்டாம், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்களுமே நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சி ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக இருந்துச்சு ஃப்ரேம் பார்க்கும்போது. படம் வந்து இப்போ நான் ரெட்டத்தில் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஸோ வந்து ஆக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே, ஆர்ஆர் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைலிங்காகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் வந்து ஒரு இப்போ தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது போகாமல் இப்போ ஆர்ஆர்ல வந்து சாம்சியஸ் சார் ரொம்ப அருமையாக வந்து அந்த ஒரு தீம் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு கிளைமேக்ஸ் போது ஒரு பிஜிஎம் போடுறாங்க, அப்புறம் டைட்டில் கார்டு போது போடுறது, அது எல்லாமே வந்து நல்லாவே ரிசீவ் ஆகுது. அது வந்து இட்ஸ் வெரி குட். ரெண்டு கேரக்டருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் வருதான்னு பார்த்தா அது ஒரு சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா இந்த கதை வந்து இன்னொருத்தர் ஒரு சைட்ல ரொம்ப இதுவா போகுது, இன்னொரு சைட்ல வந்து ஒரு ஐ மீன் எப்படி சொல்ற மெயின் பாயிண்டா அவர்கிட்ட தான் அந்த ஹூக் இருக்கு. அதை வச்சு இன்னொரு கேரக்டர் எப்படி போகுதுன்ற ஒரு கேரக்டர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுதுதான். ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து தானியா அவங்க இருக்காங்க, சிதி மேம் இருக்காங்க. சிதி மேம் அவங்க சைட்ல இருந்து தான் வந்து இந்த கதை இவால்வ் ஆகுது. ஸோ வந்து அவங்களுக்காக தான் வந்து ஈவன் அவங்க கேரக்டரே ஒரு மாதிரி இருக்கும் கிரேயா, அது எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணி அவங்க எல்லாமே லைக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்றும் உங்களுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்காது. நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து எல்லாருமே என்டர்டைன் ஆகிட்டு போகலாம்.